Can you all see my slide? Is it visible to you all? Okay. Today we are going to study about if clauses. I think everyone is think about if clauses is very difficult, but it is not difficult as you think. So இன்னைக்கு நீங்க படிக்க போற பாடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா if clause, அதாவது conditional sentencesல வர்ற if clauses பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல முக்கியமா 10-11ஆம் ஆண்டாக்கள் யோசிப்பீங்க if clause வந்து கஷ்டமானது, செய்ய இயலாது, it's difficult for us, but as you think it is not difficult, it's very easy. So today we are going to study about if clause, the first type. So let's move into the session. So before going to the if clause, let's talk about conditional clause. Have you all heard about what is conditional clause? Conditional sentences அல்லது conditional clauses என்னன்னு படிச்சிருக்கீங்களா? So conditional clauses and சொன்னா conditional sentences are also known as conditional clauses or if clause. Conditional sentence, conditional நிபந்தனையோட வர்ற வாக்கியங்களை நாங்க வந்து if clausesக்கு நாங்க பயன்படுத்துவோம். சரியா? For example, இப்ப நீங்க பாருங்க, conditional is a sentence. Conditional வந்து conditional நிபந்தனையா ஒரு வாக்கியமா வரப்போகுது. So conditional is a sentence with a condition and a result. இதுல வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கண்டிஷனல் சென்டென்ஸ்ன்றது ஒரு வாக்கியம், அதோட ஒரு நிபந்தனை இருக்கும். என்னன்னு சொன்னா, இது நிபந்தனைக்குரிய வாக்கியங்கள் தானே, அப்ப நிபந்தனையோட அதனுடைய விளைவு இருக்கு. இது நடந்ததுன்னு சொன்னா, ஒரு விஷயம் இது நடந்ததுன்னா இப்படி நடக்கும், அப்ப அதைத்தான் நாங்க இந்த நிபந்தனை வாக்கியங்கள் கண்டிஷனல் க்ளோசஸ் சொல்லுவோம். So conditional is a sentence with condition and result. So ஒரு நிபந்தனையோட இது நடந்ததுன்னா இப்படி எங்களுக்கு நடக்கும் என்றதுதான் வந்து இந்த விஷயம் வந்து கண்டிஷனல் க்ளோஸ் சொல்லும். சரியா? So these types of sentence begins with the word with if. சரி, இப்படிப்பட்ட வசனங்கள், இந்த நிபந்தனைக்குரிய வாக்கியங்கள் வந்து if பண்றதை வச்சு ஆரம்பிக்கும். That's why we studied about if clauses. Sorry. So அதனால வந்து நம்ம இதை என்னன்னு சொல்றோம், if clauses என்று சொல்றோம். என்னன்னு சொன்னா, இது இப்போட if வந்து ஸ்டார்ட் பண்ணும், if clause. எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் தமிழ்ல ஒரு வசனம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு வந்து லாட்ரி கிடைத்தால், லாட்ரி என்று சொல்றது வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட சீட்டு இல்லையா, கடையில எல்லாம் நாங்க எடுப்போம். சோ எனக்கு ஒரு லாட்ரி கிடைச்சா நான் ஒரு கார் வாங்குவேன். அப்ப அங்க பாருங்க, ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு நிபந்தனை அதனுடைய விளைவு இருக்கு. எனக்கு ஒரு லாட்ரி கிடைச்சா, எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், கார் வாங்குவேன். So if I win lottery, I will buy a car. If I win lottery, I will buy a car. அப்ப அங்க பாருங்க, the conditional sentence has two parts. அப்ப conditional sentence அங்க என்ன இருக்கு, ரெண்டு வகைக்குள்ள ரெண்டு உட்பிரிவுகள் பிரிந்திருக்கு. அதுக்குள்ள ரெண்டு உட்பிரிவுகள். ஒன்று வந்து if clauses-ஓட சேர்ந்து வேற கண்டிஷன் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து ஒரு மெயின் க்ளோஸ் இருக்கு. இப்ப பாருங்க, எனக்கு லாட்ரி கிடைத்தால் நான் கார் வாங்குவேன். அப்ப நான் கார் வாங்குவேன்ன்றது ஒரு தன்னிச்சையான வசனம், அதை நாங்க சும்மாவும் சொல்லிக்கலாம். ஃபியூச்சர்ல இதா சும்மாவும் சொல்லலாம். உதாரணமா நாங்க சொல்லலாம், என்ன, நான் ஒரு கார் வாங்குவேன். பட் முன்னுக்கு இருக்கிற வசனத்தை பாருங்க, இப்போட சேர்ந்து இருக்கிற வசனம் if I win lottery. if I win lottery என்ன, எனக்கு லாட்டரிய நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னா, அப்ப அது ஒரு வசனமா வருமா? அதை நாங்க தனியா சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. எனக்கு லாட்டரி கிடைச்சா நான் கார் வாங்கணும். அப்ப அந்த கார் வாங்குவேன்ன்றதை சார்ந்துதான் வந்து யார் இருக்காரு, எனக்கு லாட்டரி கிடைத்தால். சோ அங்க வந்து மெயின் க்ளோஸும் இருக்கு, if க்ளோஸும் இருக்கு, if கண்டிஷனல் க்ளோஸும் இருக்கு. அதனாலதான் ரெண்டு உட்பிரிவுகள் வந்து அதுக்குள்ள இருக்குது. சோ அதைத்தான் இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. They are used to express that the action in main clause without if can only take place if a certain condition in the clause with if is fulfilled. அப்ப if clause என்ற நிபந்தனை வந்து பூர்த்தி அடையணும், அது வாக்கியம் அமையணும், அவருக்கு ஒரு மெயின் க்ளோஸ் தேவைப்படும். அவரை சார்ந்து வர அவருக்கு ஒரு வசனம் ஒன்று தேவைப்படும். இப்ப எனக்கு கார், நான் கார் வாங்குவேன் என்றது வந்து எதை தங்கி இருக்கு, அவர் இந்த கார் வாங்குவேன் என்றவர் யாரை தங்கி இருக்கு, இது பார்த்திருக்கேன்,
எனக்கு லாட்ரி கிடைத்தா, அப்ப லாட்ரி கிடைத்ததுன்றது வந்து கிடைச்சா நான் கார் வாங்குவேன். அப்ப அத தங்கி இருக்கு. அப்ப இங்க வந்து டூ பார்ட்ஸ் இருக்கு. ஸோ மெயின் க்ளாஸ் இல்லாம இவருக்கு வந்து மீனிங் இந்த வசனம் வந்து ஃபுல்ஃபில் அடையாது. அதைத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. தே ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தட் த ஆக்ஷன் இன் மெயின் க்ளாஸ் without if can only take place if a certain condition in the clause with if is fulfilled. Is it clear to you all? So here uh, they are mainly three types of if clauses. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று வகையா இருக்கு. if clauses-ஐயும் வந்து நாங்க மூன்று வகையா வந்து பிரிப்போம். சரியா? ஒன்று வந்து first வந்து let's talk about first type, second type and third type. So they are mainly three types of if clause. First type, second type and third type. These three types is used to specific purposes. Is it clear? இந்த மூன்று வகையான ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப் இருக்குதானே இந்த இஃப் க்ளோஸ். இது மூன்றுமே வந்து தங்களுடைய விசேட காரணங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸஸுக்கு பயன்படுத்தப்படும். நம்ம இந்த வசனத்தை நம்ம அமைப்போம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைப் இதுக்கு யூஸ் பண்றோம். செகண்ட் டைப் இந்த காரணம், தேர்ட் டைப் இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் பர்பஸஸ் இருக்கு. இதனாலதான் இதை யூஸ் பண்றோம். So today we are going to talk about first type of if clauses. It is very easier. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா first type. இந்த மூணு டைப் if clausesலயும் முதலாவது டைப்பான டைப் 1 பற்றி பார்க்க போறோம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க. என்னன்னு சொன்னா I already told you if conditional has two parts. One is main clause and other one is if clause. என்ன அப்ப if clause-ஓட சேர்ந்து இணைஞ்சு வர ஒரு பகுதி இருக்கு. அடுத்தது வந்து ரிசல்ட் வந்து மெயின் clause இருக்கு. என்ன அப்ப ரெண்டு பகுதி இருக்கு. அப்ப ரெண்டு பகுதிக்கு என்ன மாதிரி வசனம் அமைக்க போறோம், அதுக்கு என்ன சென்டென்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ண போறோம், என்ன ஸ்ட்ரக்சரை நாங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை நாங்க பார்ப்போம். இப்ப முதலாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஃப் பண்றது இது இஃப் கண்டிஷன்ஸ் தானே. ஸோ வி பிகின் வித் இஃப். என்ன இங்க வந்து நம்ம என்னத்தோட ஸ்டார்ட் பண்ண போறோம், இஃப் பண்றதோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இஃப் அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். we already studied about simple present tense in your school daysல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. வந்து ஐ மீன் கிரேட் 6 or 7 அந்த கிரேட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்படி வசனம் அமைக்கிறது பண்றதை பத்தி உங்களுக்கு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்று சொல்றது வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, எஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுவே வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னு சொன்னா பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. என்ன அதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய வசன ஸ்ட்ரக்சர் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயிலுக்கு போகிறேன் என்று சொன்னா எப்படி சொல்லுவீங்க, ஐ கோ டு டெம்பிள். அவள் பழம் சாப்பிடுகிறாள், she eats fruit. she eats. ஏன் அங்க வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர். என்ன that's why we put s form. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப இங்க வந்து நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. அதனுடைய ரியாக்ஷன் அதாவது வந்து ரிசல்ட். அப்ப இஃப் க்ளோஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா நிகழ்காலத்துல இது நடந்ததுன்னா எதிர்காலத்துல இப்படி நடக்கும். என்ன அப்ப இஃப் க்ளோஸ் வந்து அதைத்தான் மெயின் பண்ண போகுது. நிகழ்காலத்துல வந்து இது நடந்தால் எதிர்காலத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ எதிர்காலம். அப்ப இஃப் கண்டிஷனலுக்கு வந்து என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் மெயின் க்ளோஸ் அதாவது ரிசல்ட்டுக்கு வந்து நீங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்டோட வில் யூஸ் பண்றது, வேர்பினுடைய பேஸ் ஃபார்ம். தேர் ஆர் 5 ஃபார்ம் ஆஃப் verbs, no? Base form, S form, continuous form, that means ing form, past tense form and past participle form. அப்ப சிம்பிள் ஃபியூச்சருக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, பேஸ் ஃபார்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயிலுக்கு போவேன். I will go to the temple. I will go to temple. Okay. So இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இஃப் ஐ வின் லாட்ரி ஐ வில் பை அ கார். எனக்கு வந்து லாட்ரி கிடைச்சதுன்னு சொன்னா நான் வந்து ஐ வில் பை அ கார்.
அப்ப ஐ வில் பை அ கார், ஐ வில் பை அ கார் என்றது வந்து என்ன, ஐ வில் பை அ கார், நான் ஒரு கார் வாங்குவேன், என்ன நான் ஒரு கார் வாங்குவேன். இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் என்ன என்ன சொன்ன, இது நடந்தா, எது நடந்தா வந்து இந்த ஃபியூச்சர் விஷயம் நடக்கும், அதாவது இஃப் ஐ வின் லாட்ரி என்ன. அப்ப இஃப் ஐ வின் லாட்ரி, எனக்கு லாட்ரி கிடைச்சா நான் வந்து கார் வாங்குவேன், ஐ வில் பை அ கார். ஸோ ஐ வில் பை அ கார் என்றது வந்து ஒரு தனிச்சையான வசனம், ஒரு தனிப்படையான வசனம். அதனால நாங்க அவரை வந்து மெயின் க்ளோஸ் என்று சொல்லுவோம். வசனத்தினுடைய மெயின் க்ளோஸ் என்ன, மெயின் க்ளோஸ் அல்லது இண்டிபெண்டன்ட் க்ளோஸ் என்று சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இவர் மற்றவர்ல தங்கி இருக்கையில சுதந்திரமா இருக்காரு என்ன. ஸோ அதனால இவர் வந்து இண்டிபெண்டன்ட் க்ளோஸ் அல்லது நீங்க சொல்லலாம் மெயின் க்ளோஸ். தட்ஸ் வை வி கால் these type of parts என்னன்னு சொல்லுவீங்க, மெயின் க்ளோஸ் or independent clause. Now let's move to the first part, that is joined with if clause. So if clause ஓட ஒன்று இருக்குது என்ன, இப்போட if I win lottery, அப்ப அங்க பாருங்க நான் கார் வாங்குவேன் எப்ப, எனக்கு வந்து லாட்ரி கிடைச்சா. அப்ப அவர் வந்து அவர் வந்து தங்கி இருக்காரு என்ன, வசனத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நான் கார் வாங்குவேன் என்றதுல தங்கி இருக்காரு என்ன. இப்ப தங்கி இருக்கிற வடிவா அவர் வந்து இப்போட சேர்ந்து வர, it is conducted with if. That's why it is if clause. We can call if clause or dependent clause. Dependent னா ஒன்றுல தங்கி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. So dependent clause நம்ம சொல்லலாம் என்ன, dependent clause. Is it clear? So we can use type 1 sentence to make a if conditional clause. The structure is if condition, if, simple present tense, and the rest of the sentence, that is main clause, we can use a simple future. அப்ப இங்க வந்து ரெண்டு பார்ட் வரப்போகுது. அதுக்கு வந்து நீங்க சிம்பிள் if கண்டிஷனோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதோட விளைவை குறிக்கிறதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. Is it clear? So here look at the example. First let me explain. நான் வந்து விளங்கப்படுத்துறேன். இப்ப நம்ம வசனம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டோம் தானே, அதாவது இது நடந்தா இது நடக்கும், ஓகே. பட் என்ன நிலைமையில நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க, என்ன சிச்சுவேஷனுக்காக அதை நீங்க பயன்படுத்துவீங்க. each and everyone has a situation, no? எல்லாருக்குமே வந்து ஒரு நிலைமை இருக்கு, ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த பாசிபிலிட்டிஸ்ல எந்த நிலைமையில டைப் 1 வசனங்களை நம்ம அமைக்கலாம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட், அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைப் 1 எக்ஸாம்பிள், டைப் 1 என்ற இந்த if clause, அதாவது if சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வித் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதோட இணைந்து வர இந்த டைப் 1 என்ற சென்டென்ஸை வந்து நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு விஷயம் வந்து நிகழ்காலத்துல இது நடந்தா எதிர்காலத்துல நான் இப்படி இருப்பேன் என்றதை குறிக்கிறது. நவ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ டவுட். இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து இருக்கு, எதிர்காலத்துல என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. we don't know about future. That's why we call present is a real, future is not a real. என்ன, அதனால நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், இன்று இப்பொழுது என்ற விஷயம்தான் உண்மையானது, மற்றதெல்லாம் உண்மை இல்லை என்ன. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நம்ம we use if clause to show the real possibility in future. அப்ப இங்க வந்து நம்ம என்னத்தை குறிப்பிடுறோம், இங்க வந்து நம்ம சொல்றோம் இது வந்து எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு நம்ம இங்க வந்து if clause பயன்படுத்த போறோம் அப்படி சொல்றோம். அப்ப எதிர்காலத்துல என்ன நடக்கும் எப்படி தெரியும், what does it mean with in real? So how it is connected with real incident with about future? எப்படி இது கனெக்ட் ஆகுது, அதாவது எதிர்காலத்துல இந்த விஷயம் நடக்கும். பாசிபிலிட்டி என்னத்தை வச்சு சொல்லி கொண்டிருக்கோம், பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் என்றதை வச்சு சொல்றோம். என்ன, இது எங்களுக்கு தெரியும் இப்படியோ சரி, இப்ப உங்களுக்கு உறுதியாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தா இப்படி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் தி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். if you study hard, நீங்க நல்லா படித்தால் you will pass. so இங்க வந்து இந்த நிகழ்காலம், if you study hard you will pass. நீங்க சொல்ல இயலாதா, அது சொல்ல முடியாதா, இது நாளைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, சோ படிக்காம இருப்போம். நோ, நீங்க படிச்சீங்கன்னா, நான் நல்லா படிச்சேன்னா, கடினமா வந்து நான் முயற்சி செய்து படிச்சேன்னா டெஃபினெட்லி ஐ வில் கெட் பாஸ். என்னால வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ பாசிபிலிட்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா that is possibility. It happens with future. That's why we connected into the future to
to show the real possibility in future. Talk about first type of if clause. So first condition வந்து என்ன சொல்லுது, எதிர்காலத்துல இப்படி நிகழ்காலத்துல நடந்துதுன்னா எதிர்காலத்துல இப்படி நடக்கும். என்ன எதிர்காலத்துல இப்படி நடக்கும் அது வந்து சொல்லுது, எதிர்காலத்துல வந்து இப்படி நடக்கும். அப்ப இங்க வந்து பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் இருக்கிறத வச்சு கொண்டுதான் நாங்க வந்து என்ன சொல்றோம், future. So there is a possibility that happen in future. So எதிர்காலத்துல இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொன்னா it happens real. அது நடக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கலாம். அதனால நாங்க இது எதிர்கால விளைவுகளை நாங்க குறிப்பிடலாம். என்ன ஸோ அப்படியான கண்டிஷனல் வசனங்களுக்கு தான் நாங்க வந்து டைப் 1 யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் என்ன, if clause, if plus simple present tense and main clauses simple future tense. என்ன so to show which type of incident, to show the real possibility in future. எதிர்காலத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வசனம். so if you study hard you will pass. நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா, கடினமா படிச்சீங்கன்னு சொன்னா பரீட்சையில நீங்க பாஸ் பண்ண முடியும். otherwise you couldn't able to pass the exam. என்ன உங்களால நல்லா படிக்கலன்னு சொன்னா நீங்க எக்ஸாம பாஸ் பண்ண முடியாது. so if you study hard you will pass. so அங்க வந்து இது நடந்ததுண்டா இப்படி நடக்கும். அதெல்லாம் நீங்க பாருங்க, if you study hard you will pass. தமிழ்ல பார்ப்போம், நீ கடினமாக படித்தால் you will pass. அங்க படித்தால் அப்ப அந்த ஆல் என்று வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த if clause மென்ஷன் பண்ணுது. ஏன்னா தமிழ்ல நம்ம சொல்றோம், நீ கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா நீ பாஸ் பண்ணுவ. இது ஸ்லாங், நான் சொன்னது பேச்சு வழக்கு இல்லையா. நீ கஷ்டப்பட்டு படிச்சா பாஸ் பண்ண சொல்லலாம். சரியான ரிட்டன் ஃபார்ம்ல தமிழ்ல எழுத போனோம்னு சொன்னா, நீ கடினமாக படித்தால் நீ பரீட்சையில் பாஸ் பண்ணுவோம். அப்ப ஆல், அங்க வந்து அந்த ஆல் என்று சொல்றது வந்து இது மென்ஷன் பண்ணுது டைப் 1. ஸோ ரெண்டாவது பாருங்க, திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ யூ வில் see many historical places. Historical places mean, as you all know, that is வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்த இடங்கள். என்ன ஸோ யூ வில் see many historical places. வசனத்தை யோசிங்க, you will see many historical places. நீ நிறைய வரலாற்று இடம் வாய்ந்த இடங்களை நீ பார்க்க முடியும். if you visit Greece என்ற ஒரு நாடு இருக்கு என்ன, ஓகே. ஸோ நீ கிரீஸுக்கு போனியண்டா, விசிட் பண்ணினியண்டா, போய் வந்த பாக்குறது என்ன, சுற்றுலா போனியண்டா விசிட் போனியன்னு சொன்னா அங்க உன்னால வந்து என்ன சிறப்பு மிக்க இடங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை வந்து பார்க்க முடியும். So you will see many historical places if you visit Greece. இப்ப கிரீஸுக்கு நீ போனின்னு சொன்னா நீ நிறைய இடத்தை பார்க்க முடியும், நிறைய வரலாற்று இடங்களை பார்க்க முடியும் நீங்க கிரீஸுக்கு போலாம். So compare the first sentence and the second sentence. What is the difference between the first sentences and the second sentence? யாராலையாவது கம்பேர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கும் செகண்ட் சென்டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே இஃப் கண்டிஷன் தான் அண்ட் டைப் 1 தான், பட் தேர் இஸ் a difference. There is one difference between these two sentences. That means first sentences and the second sentence. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன முதலாவது சென்டென்ஸுக்கும் இப்ப நம்ம படிக்கிற ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? I guess you all guessed it. நீங்க எல்லாரும் இப்ப கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yeah, that is comma. Look at the first example. If you study hard, you will pass. So if you study hard, here is a comma. After that the main clause comes. No? அப்ப இங்க வந்து முதலாவது வசனத்தை பாத்தீங்கன்னா if you study hard அந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கமா ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கமா ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் தான் you will pass வருது. So now look at the second sentence. You will see many historical places if you visit Greece. There is no comma. அதுதான் அங்க வித்தியாசம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, when the if clauses comes at the beginning, if
clause வந்து வாக்கியத்தினுடைய முன்னுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, look at the first example. If you study hard, here the if condition comes first, because if you study hard, so when the if clause comes at the beginning of the conditional sentence, place a comma after that. Okay, so அதுக்கு பிறகு conditional sentenceக்கு பிறகு நீங்க என்ன போடுவீங்க, ஒரு comma வந்து போடுவீங்க. That's a rule. Okay, that's a rule. So when the if clause comes at the beginning of the conditional sentences, place a comma after that. So conditional clause, அதாவது if clause வந்து முன்னுக்கு வந்ததுன்னு சொன்னா, if clauseக்கு பின்னால நீங்க வந்து என்ன போடுவீங்க, அதாவது மெயின் clauseக்கு முன்னுக்கு என்ன ஒரு comma வந்து போடுவீங்க. அதுவே if clause முன்னுக்கு வரையிலன்னு சொன்னா, there is no need to put any comma. Keep it in your mind. It's a very important point. Okay, note it. So I think you all have some notebook or pencil, so note it in that. Please note such a important point. Okay, so என்னன்னு சொன்னா நான் திரும்ப சொல்றேன், கமா பண்றதுதான் இந்த முதலாவது வசனம் ரெண்டாவது வசனத்துக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். பட் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இஃப் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷனோட நிபந்தனையோட வசனம் முன்னுக்கு சேர்ந்து வந்துச்சுன்னா, இஃப் தொடங்கி முன்னுக்கு வந்ததுன்னா நீங்க வந்து இஃப் கண்டிஷனுக்கு பிறகு நீங்க ஒரு கமா போட வேண்டி வரும். அதுவே இல்ல மெயின் க்ளாஸ் வந்து முன்னுக்கு வந்துச்சுன்னா, லைக் த செகண்ட் சென்டென்ஸ் மாதிரி, யூ வில் சி மெனி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெயின் க்ளாஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட், நோ? ஸோ யூ வில் சி மெனி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். there is no need to put any comma. Okay, so comma போட தேவையில்லை. That is the difference between first sentences and the second sentence. Is it clear to you all? Does anyone have doubt? Okay, well, everyone is clear. I'm glad. Okay, so now the third point is, if you tell lies, lie என்ன பொய் சொல்றது. In childhood, nowadays also you can tell lies now about your teachers, about your parents, no, right? Okay, so if you tell lies, நீங்க பொய் சொன்னீங்கன்னு சொன்னா, God will punish you. இதெல்லாம் சின்ன வயசுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து பொய் சொன்னீங்கன்னா சாமி வந்து உங்க கண்ணை குத்திரும். அப்படி அம்மா சின்ன வயசுல பயம் காட்டியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நம்புறீங்களோ இல்லையோ தெரியல. So look at that. Anyways, telling lies is a bad habit, so don't try to do that. If you tell lies, நீங்க பொய் சொன்னீங்கன்னு சொன்னா, God will punish you. அப்ப இதுவும் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து இஃப் கண்டிஷனோட சேர்ந்து வருது. இது நடந்ததுன்னு சொன்னா, நீ பொய் சொன்னீன்னு சொன்னா உனக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும். கடவுள் தண்டிப்பாரு. என்ன, நீ பொய் சொன்னீன்னு சொன்னா கடவுள் தண்டிப்பாரு. So is it clear to you all? So simple present tense, if clause, type 1 if clause plus simple present tense, and the result is simple future tense. Is it show about possibility in future? இது நடந்ததுன்னு சொன்னா எதிர்காலத்துல இப்படி நடக்கும். So look at this example. I think is it clear to you all? Okay, so இப்ப வந்து type 1லயும் எதிர்காலத்துல ஒரு விஷயம் வந்து, அதாவது நிகழ்காலத்துல இப்படி நடந்ததுன்னு சொன்னா எதிர்காலத்துல இப்படி நடக்கும் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ஆளோட கதைச்சிட்டு இருக்கீங்க. If you met such a situation that I share with you all. So இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சொல்றேன். இதே மாதிரி நீங்க லைஃப்ல நீங்க மீட் பண்ணிருக்கலாம். ஸோ இப்ப நீங்க ஒரு ஆளோட கதைச்சு கொண்டிருக்கீங்க. பக்கத்துல வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. அப்போ உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறார், இதை பத்தின டீட்டெயில்ஸ் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம். பட் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட். உங்களுக்கு வந்து அதை பத்தி எதுவுமே தெரியல. அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த முக்கியமான அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அல்லது அங்க இருக்கிற கோஆர்டினேட்டர் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இதை நீங்க அவர்கிட்ட சொல்ல போறீங்க இங்கிலீஷ்ல. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, ஹவ் வில் யூ மேனேஜ், ஹவ் வில் யூ டாக் அபவுட், எப்படி நீங்க சொல்லுவீங்க, எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அவருக்கு? பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ ரியல் பாசிபிலிட்டி. நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிரசன்ட் டென்ஸ்ல நடந்து கொண்டிருக்கு. இவர் இப்ப நிகழ்வு கேட்டு கொண்டிருக்காருன்னா நாளைக்கு நம்ம பதில் சொல்லலாமா? நான் நாளைக்கு சொல்றேன் எதிர்காலத்துல இப்படி நடக்கும்னு சொல்லலாமா? நோ, obviously
இஸ் a stupid joke அப்படி சொன்னா முட்டாள்தனமான ஜோக்கா போயிடுமே. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம இப்பதான் பதில் சொல்லணும். ஸோ வந்து நீங்க இப்படி ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்க மீட் பண்ண வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிகாஸ் இட்ஸ் a ரியல் சிச்சுவேஷன் அண்ட் it is not happened in future, it is happened in present. என்ன அப்ப if condition, simple present tense and simple present tense. simple present tense நீங்க பதில் சொல்லணும். so type 1ல இன்னொரு பேட்டர்னும் இருக்கு. அது என்னன்னு சொன்னா if clause states the condition and the main clause states as the result. சரியா? அதாவது ரியல் பாசிபிலிட்டி இன் பிரசன்ட்ல கூட, அதாவது நிகழ்காலத்துல அந்த விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா கூட அதையும் நாங்க வந்து டைப் 1ல குறிப்பிடலாம். இஸ் இட் கிளியர்? வெறும் ஃபியூச்சரை மட்டும் இல்லை, அதாவது இது நடந்ததுன்னா இது நடக்கும் வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்த மட்டும் இல்லாம நிகழ்காலத்துல இப்ப இது நடக்கும் என்றத கூட வந்து நாங்க டைப் 1ல குறிப்பிடலாம். So real possibility in present can be expressed by the following if clause. ஸோ அதை நீங்க எப்படி குறிப்பிடலாம்னு சொன்னா என்ன ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ணலாம்னா தட் இஸ் வெரி சிம்பிள். இஃப் கண்டிஷன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னு சொன்னா இப்ப நடக்க போற விஷயம். ஸோ நீங்க பதிலும் இப்பதான் சொல்லிக்கொள்ளணும். ஏன்னா இப்ப நடக்க ரியல் பாசிபிலிட்டி நாட் ஃபியூச்சர், இட் இஸ் ஹேப்பன்ட் இன் present. So the main clause is also mentioned about simple present tense. அப்ப மெயின் க்ளோஸும் வந்து எப்படி வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். அதுவே நீங்க ஃபர்ஸ்ட்ல ஃபியூச்சர்ல நடக்கும் வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து நீங்க ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இல்ல அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்க போகுது, நிகழ்காலத்துல நடக்க போகுது, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன், then you can use simple present tense. What type of structure pattern? That is if clause with simple present tense and the result main clause is also used to simple present tense. அதுவும் நீங்க வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து பாக்குறீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி as I said earlier, உனக்கு இதை பத்தின விஷயம் இன்னும் உனக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள கேளு. நம்ம கதைக்கிறது தானே அன்றாட வாழ்க்கையில, டே டு டே லைஃப், we can communicate these type of sentence, no? So try to talk with the people, then only you can develop your knowledge. So speaking is a very important skill. So try to talk about some related about your study in your colleagues or students or your friends. Then only you can. Speaking is a very good skill. Then only you can develop your knowledge. Okay? So உனக்கு வந்து இதை பத்தின உனக்கு இன்னும் தகவல் தேவைப்படுதுன்னா அவளுக்கு அப்போ உனக்கு வந்து இன்னும் தகவல்கள் அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது நிகழ்காலம் இப்பவே நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் ஆஸ்க் தெம், அவங்கள கேளு. ஸோ look at this is a simple sentence you can use. Okay, if you want more details ask them. என்ன அப்ப இங்க வந்து present tense இதனுடைய பாசிபிலிட்டி ஃபியூச்சர்ல நடக்க போதா? இல்ல, பாசிபிலிட்டி எப்ப நடக்க போகுது? ப்ரெசன்ட்லயே நடக்க போகுது என்ன? சோ அதனால இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸா இருந்துச்சுன்னு சொன்னா இஃப் கண்டிஷனோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ரிசல்ட் க்ளோஸ், தட் மீன் மெயின் க்ளோஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு சிம்பிள் ப்ரெசன்ட். நவ் லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ். இஃப் யூ see him, நீ அவனை பார்த்துட்டேன்டா, ப்ளீஸ் கிவ் இட் டு ஹிம், அவனுக்கு அதை குடு. என்ன? லுக் அட் திஸ் சிச்சுவேஷன், இட் இஸ் வெரி ஈஸியா. இப்படி நடந்ததுன்னா இப்படி நடக்குது, நீ குடு. என்ன? அப்ப இஃப் யூ see him, நீ அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா இதை அவன்கிட்ட கொடுத்துடுங்க. இப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? சின்ன சின்ன வசனங்கள் கூட கரண்ட் சிச்சுவேஷன்ல நடக்கக்கூடிய வசனங்களா இருந்தாலும் அதை நாங்க கதைக்கிறதுக்கு டைப் 1 என்ற இஃப் க்ளோஸை நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ it is very easier to communicate with the people. Okay people, right? So இதை தவிர இன்னொரு விஷயத்துக்கு நீங்க வந்து இந்த if condition யூஸ் பண்ணலாம். that means the first type if condition, that is scientific facts. scientific facts சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும்.
விஞ்ஞான தத்துவங்கள் அல்லது விஞ்ஞான விளக்கங்கள். விஞ்ஞானத்துல இப்படி நடந்ததுன்னு சொன்னா விஞ்ஞானத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அதுல நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு, நிறைய விதிகள், அதோட தத்துவங்கள், செய்முறைகள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்படி நடந்ததுண்டா இப்படி நடக்கும். அந்த மாதிரி விஞ்ஞான விதிகளை குறிப்பிடுறதுக்கும் வந்து நீங்க வந்து இந்த டைப் ஒன்ன்றது நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, டைப் ஒன்ன்றத நீங்க பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஐஸ வந்து நாங்க வந்து ஐஸ சூடுபடுத்தினா அது என்ன செய்யும்? அது உருவும். என்ன, ஐஸ வந்து நாங்க சூடுபடுத்தினா அது உருவும். இது ஒரு விஞ்ஞான உலகம், இது ஒரு சயின்டிபிக்கல் ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி சயின்டிபிக்கல் ஃபேக்ட்ஸை நாங்க குறிப்பிடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இஃப் கண்டிஷனை நாங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் வி ஹீட் ஐஸ், நாங்க ஐஸை வந்து சூடுபடுத்தினா இட் மெல்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வித் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். என்ன, இஃப் கண்டிஷனோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது. ஸோ சயின்டிபிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரியல் பாசிபிலிட்டி இன் ப்ரெசன்ட் டென்ஸ் இதுகளை மென்ஷன் பண்றதுக்கு நாங்க இஃப் க்ளோஸோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ நவ் லுக் அட் another எக்ஸாம்பிள். ஐஸ் உருகினா, அதாவது ஐஸ் கட்டியை வந்து நீங்க உருக வச்சீங்கன்னா அது என்ன செய்யும்? தண்ணியா போயிடும். இட் இஸ் ஆல்சோ ஃபேக்ட். அதை நம்ம மாத்த முடியாது. ஒருவேளை ஐஸை உருகுனா ஐஸ் உருகாம ஐஸை நம்ம உருக்கிறோம்டா இல்ல அது தண்ணியா மாறாம திரும்பவும் பனிக்கட்டியாவே மாறிடும் அப்படின்னு சொன்னா சுடுதண்ணியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ ஐஸை வந்து நாங்க உருக வச்சா கண்டிப்பா அது என்ன செய்யும்? தண்ணியா மாறிடும். ஸோ அங்க கூட நீங்க வந்து இஃப் கண்டிஷனோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் மெயின் கிளாஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் ஐஸ் மெல்ட்னா உருகுறது, மெல்ட், இட் பிகம்ஸ் வாட்டர். அது வந்து என்னவா போயிடும்? தண்ணியா மாறும். ஸோ இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபேக்ட் and real possibilities in your future. Real possibility in present. Real possibility in அதாவது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு, நிகழ்காலத்துல விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னாலும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த விஷயம் விஞ்ஞான பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தத்துவங்கள், அதுகளை குறிப்பிடுறதுக்கும் நீங்க வேற இந்த டைப் ஒன்ல வர்ற இதை பயன்படுத்தலாம். அதாவது இஃப் கண்டிஷனோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சேரும், அதுக்கு பிறகு மெயின் க்ளோஸா வாரதுக்கும் நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இஃப் த வெதர் சேஞ்சஸ் சடன்லி, காலநிலை மாற்றம் அடைந்தால் ஐ கெட் ஹெட்டேக், எனக்கு வந்து தலைவலி வந்துடும். இஃப் த வெதர் சேஞ்சஸ் சடன்லி ஐ கெட் a headache. So it is also present situation. என்ன, வெதர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து தலைவலி வரும். So now we discuss about very important part and if clause, the type 1. So is it clear? என்னத்துக்கு பயன்படுத்த டைப் ஒன்ன்றது எதுக்கு பயன்படுத்தலாம்? கண்டிஷனல் சென்டென்ஸ் என்ன, இஃப் க்ளோஸ் பதில வர்ற வந்து டைப் ஒன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் என்ன, என்ன காரணங்களுக்காக நாங்க இதை உபயோகப்படுத்துறோம்? உங்களுக்கு கிளியர் ஆயிட்டுன்னா, இஸ் இட் கிளியர்? இஃப் anyone have doubt, please ask your question. Otherwise we will meet in your next class. I have one doubt. Possibility, this meaning, what's this meaning? Possibility என்னமா ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் தானே, அதாவது எனக்கு லாட்டரி சீட் கிடைச்சுதுண்டா இப்படி கிடைக்கும்னா நான் கார் வாங்குவேன். அப்ப கார் வாங்குறதுக்குரிய பாசிபிலிட்டி வந்து எனக்கு வந்து அந்த என்ன மாதிரி லாட்டரி கிடைச்சான்றதை வச்சுக்கொண்டு இருக்கப்ப பாசிபிலிட்டி சொல்றது வந்து வாய்ப்புகள், அதாவது சம்பவங்கள். எனக்கு வந்து அந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை தான் வந்து நாங்க சொல்லுவோம் வந்து பாசிபிலிட்டிஸ் சொல்லுவோம். Thank you, teacher. Okay ma, is it clear? Yes, teacher. What is zero conditional? ஜீரோ கண்டிஷன் சொல்றது வந்து இப்ப நம்ம கடைசியா படிச்சது. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு வந்து சொன்னதானே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட இஃப் கண்டிஷனோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் சேர்ந்து, அதாவது ஒரு விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே அந்த விஷயம் நடக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா அதை குறிக்கிறதுக்கு வந்து நாங்க பயன்படுத்துறதுதான் ஜீரோ கண்டிஷன். தட் இஸ் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைப் ஒன்ல வந்து ரியல் பாசிபிலிட்டி இன் ப்ரெசன்ட், தட் இஸ் கால்ட் ஜீரோ கண்டிஷன். அதைத்தான் வந்து நாங்க ஜீரோ கண்டிஷன் சொல்லுவோம். Gafur? You will see, yes, miss. Hello. Yes.
மிஸ் அந்த செகண்ட் ஒன்ல இருக்குதா மிஸ் யூ வில் see many historical places அது வந்து இப்போ முன்னுக்கால வந்து இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா கமா போடாம கண்டினியூ பண்ணணுமா சென்டென்ஸை? இல்ல அது வந்து இப்ப என்னன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி மெயின் க்ளோஸ் அடுத்தது வந்து இஃப் கண்டிஷனல் க்ளோஸ் வந்து 2 க்ளோஸ் இருக்கு தானே நான் படிப்பிச்ச மாதிரி இஃப் க்ளோஸை நீங்க முன்னுக்கு போடாம மெயின் க்ளோஸை நீங்க முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா வந்து அங்க வந்து நீங்க வந்து கமா போட தேவையில்லை. அதுவே வந்து நீங்க இஃப் கண்டிஷனை நாங்க முன்னுக்கு போட்டு யூஸ் பண்ணோம்னு சொன்னா கண்டிப்பா நாங்க வந்து அங்க கமா போடுவோம். ஓகே மேம் எஸ் சொல்லுங்க. எக்ஸாமுக்கு எப்படி மேம் இந்த கேர்ள் இது வரும் இந்த क्वेश्चन வரும்? இஃப் க்ளோஸ் வந்து உங்களுக்கு வந்து வசனங்களை நீங்க வந்து அவங்க ஒரு வசனங்கள் தந்திருப்பாங்க அதை நீங்க பூர்த்தி பண்றதுக்கு வேண்டி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா சில சென்டென்சஸ் தந்து இஃப் க்ளோஸுக்கு அதை மாத்த சொல்லி இப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ முதலாவது டைப் பண்ணுக்கு இதை மாத்துங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைப் பண்ணுக்கு இஃப் கண்டிஷன் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட சிம்பிள் ஃபியூச்சர் சேரும். ஸோ அப்படி நீங்க அவங்க கேட்குற மாதிரி அந்த டைப் பண்ணுக்கு எத்தனை மாதிரி மாத்த சொல்றாங்களோ அதை மாதிரி நீங்க மாத்தும். மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் சொல்லுங்க மிஸ் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது இப்போ அதுதான் மெயின் டென்ஸா இல்லாட்டி என்ன மாதிரி? மெயின் க்ளோஸ்ன்னு சொன்னா அதனுடைய இப்ப நான் தமிழ்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன சொல்றது நீ நீங்க கஷ்டப்பட்டு படித்தால் நான் பரீட்சையில் பாஸ் அடைவேன். அப்ப நான் பாஸ் பண்ணுவேன் என்று சொல்றது ஒரு பூர்த்தி அடைஞ்ச வசனம். அங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இதுக்கு வந்து ஒரு தங்கி இருக்கிற வசனம் இன்னொரு சார்பான வசனம் தேவைப்படுதா? தேவைப்பட இல்லை. அப்ப அது தேவைப்படாத வடிவா அதை நாங்க வந்து மெயின் க்ளோஸ்ன்னு சொல்றோம். ஆனா இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் நீ கஷ்டப்பட்டு படித்தால் அங்க வந்து பாஸ் பண்ணுவேன் என்றது அவருக்கு தேவைப்படுது. அப்ப அவர் டிபெண்ட் பண்ணி இருக்காரு, தங்கி இருக்காரு. அதனால வந்து அவரை நாங்க வந்து என்ன சொல்றோம் டிபெண்டன்ட் க்ளோஸ்ன்னு சொல்றோம். தங்கி இல்லாததை வந்து நாங்க என்ன சொல்றோம் இண்டிபெண்டன்ட் க்ளோஸ் அல்லது மெயின் க்ளோஸ்ன்னு சொல்றோம். நீங்க அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். So first of all, if you give any sentence this type of if clause, please translate in your mother tongue. உங்களுடைய மதர் டங் வந்து நீங்க அதை மாத்தும் போது உங்களுக்கு ஓகே எது மெயின் க்ளோஸ் எது சபார்டினேட் க்ளோஸ் அதாவது இஃப் க்ளோஸ்ன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இஸ் இட் கிளியர் மிஸ்ரா? எஸ்மா சொல்லுங்க. இஃப் க்ளோஸ் எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ்ல டீச்சர் வரும். இல்லம்மா இஃப் க்ளோஸ் வந்து என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரியல் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னு சொன்னாமா அதனுடைய விளைவு இப்படி இருக்கும். இப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் முதலாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸையும் கனெக்ட் பண்ணி படிச்சிருந்தானே உங்களுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன மாதிரி வரும்னு நாங்க படிக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாமா இப்படி இருக்கும் அல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த மாதிரி விளைவு வரும்ன்றதுதான் இது குறிப்பிடும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் இருக்குமெண்டு இல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க அடுத்த டென்ஸ் பார்க்கலாம். Okay teacher. Okay ma. Okay Pilal, if you have any doubts we will meet in your next class. Okay, I think all of you are clear, so I hope உங்க எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க இதனுடைய கண்டினியூவை வந்து பார்க்கலாம். ஓகே Pilal, thank you for your cooperation and stay safe.